ஒரு வெற்றி என்றைக்குமே நமக்கு அளவில்லா ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு தோல்வி தான் நமக்கு அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். அப்படி ஒரு தோல்வி இலங்கை வீரர்களை மட்டுமே இல்லாமல் இலங்கையின் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருந்த சனத் ஜெயசூரிய மற்றும் லசித் மலிங்க 2 பேரையுமே இடிஞ்சு போய் உட்கார வச்சது. அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமாக இப்படியே இருந்தால் இதெல்லாம் சரி வராது, இது நம்ம சரி செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாரு லசித் மலிங்க. சனத் ஜெயசூரியவுக்கு அப்புறமாக புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக கேரி கர்ஸ்டன் நியமிக்கப்படுறாரு. லசித் மலிங்க எங்கே போனார்? புதிய ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கான தேடலை நோக்கி போகிறாரு. அதுதான் அவரோட புதிய ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்கவுட். நீங்கள் நிறுத்தினாலும் நான் நிறுத்த போகிறது கிடையாது அப்படின்ட்டு தன்னம்பிக்கையோட இந்த செயற்திட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. 300 பேர் தான் இதுலேருந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட 3500 பேர் இதற்காக அப்ளை பண்ணுறாங்க. அதில் 353 பேரை இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் இந்த ஏரியா மக்கள் தான் வரணும், அந்த ஏரியா மக்கள் தான் வரணும் கிடையாது, எல்லாருக்குமே இது பொதுவானது அப்படின்ட்டு 253 பிளேயர்ஸ் லெதர் கிரிக்கெட் விளையாடுறவங்க, அதாவது ரெட் பால் கிரிக்கெட் விளையாடுறவங்க, அதே மாதிரியாக 100 பேர் டென்னிஸ் பந்தில் மட்டுமே விளையாடினவங்க இப்படின்ட்டு 350 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 25 மாவட்டங்கள்ல இருந்துமே வீரர்களை இவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. யாழ்ப்பாணத்திலிருந்து 6 பேர், வவுனியா மன்னார்லேருந்து ஈச் 3 பேர், அதே மாதிரியாக கொழும்புல 38, கம்பஹால 42, ரத்னபுரியில் 7 இப்படின்ட்டு எல்லா மாவட்டங்கள்ல இருந்துமே வீரர்களை இறக்கியிருக்காரு. லிஸ்ட்டு ஏதோ ஏனோ தானோன்னு சொன்னால் சரியாக இருக்குதுல்ல, எல்லாமே கரெக்டாக இருக்கணும்ல, அதனால இப்படி சைட்டில் பார்த்துக்கோங்க. ஆக 300க்கு மேலே அடிப்பாங்க அப்படின்ட்டு T20 கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் எல்லாரையும் ஓவர் ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே மேட்ச்சில் உங்களால் 10 to 12 யோக்கர் வரைக்குமே நெயில் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த ஒரு கேம்பெயினை ஆரம்பிச்சிருக்காரு. அதன்படி 2014ஆம் ஆண்டு ஃபைனலில் திருப்ப எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நுவன் குலசேகர மற்றும் லசித் மலிங்க 2 பேரும் யாக்கர்ஸ் போட்டு மட்டுமே தான் அந்த ஃபைனல்ஸை ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரியான ஒரு வீரராக மீண்டும் இலங்கையிலிருந்து ஒரு ப்ராடக்டை கூட்டிகிட்டு வருவாரா மலிங்க? ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வர போகிறாரா, இல்லைனா ஒரு தலைமுறையவே உருவாக்க போகிறாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் லசித் மலிங்க.